அண்மை செய்தி. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தளவில் 2 பிரிவுகளாக இருமுனை போட்டி நிலவி வருவது என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி என்று 2 கூட்டணிகள் இருக்கின்றன. தொகுதி பங்கீடுகள் அந்தந்த கூட்டணிகளுக்கு தகுந்தாற்போல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் என ஒரு அணியும், மற்றொரு புறம் காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா என்று மற்றொரு அணியும் பிரிந்திருக்கிறது. இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இன்று தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 4136 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 9.63 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளும் மகா யுதி கூட்டணி மற்றும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி என்று 2 கூட்டணிகள் பிரிவு பெற்று நிற்கிறது. ஆளும் மகா யுதி கூட்டணியில் பாஜக 149 இடங்களிலும், சிவசேனாவின் ஷிண்டே அணி 81 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அணி 59 தொகுதிகளிலும் போட்டியிடுவதை பார்க்க முடிகிறது. இதேபோல மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா அணி 95 இடங்களிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அணி 86 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலங்களுக்குமான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இதேபோல இன்று ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் 66% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது இன்று தொடங்கியிருக்கிறது. 81 தொகுதிகளில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று மீதம் இருக்கக்கூடிய 38 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது இன்னும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 528 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். 1,23,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா சோரன் போட்டியிடும் பர்ஹைத் கண்டே தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பு இந்த வாக்குப்பதிவானது ஏற்படுத்தி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா என்று 2 மாநிலங்களிலும் இன்று சட்டப்பேரவைக்கான அந்த தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவில் இன்று 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஒரு சில குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள் பிங்க் வாக்குச்சாவடிகள் என்று நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பிங்க் வாக்குச்சாவடிகள் என்பது பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய வாக்குச்சாவடிகளும் இருக்கின்றன. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது.